friends, welcome to our channel KKR Auto World. Today என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இன் இந்தியா 2025 என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓலா S1 Pro இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். ஃபியூல் டைப்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக், ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் போகும். பவர்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட்ஸ். பேட்ரி வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்கும். சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 ஹவர் கொடுக்கும். பேட்டரி டைப் பார்த்தீங்கன்னா லி அயான் கொடுத்துருக்காங்க. வீல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட்ஸ் ஹவர் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,34,000 வருது. கிருஷ்ணகிரியில் ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 வருது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் iQube. இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 157 mm கொடுத்துருக்காங்க. ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் போகும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 78 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுக்கும். மோட்டர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா BLDC கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லி அயான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.4 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க பர் ஹவருக்கு. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 4.4 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. வீல் டைப்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். இதில் 3 டிஃப்ரெண்ட்ஸ் வேரியண்ட்ஸ் மாடல் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டுக்கும் 3 விதமாக ப்ரைஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிவிஎஸ் iQube 2.2 கிலோவாட்ஸ் பர் ஹவர் இது பார்ப்போம். இதோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,08,034 வருது. ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,14,468 வருது. நெக்ஸ்ட்டு iQube 3.4 கிலோவாட்ஸ் பர் ஹவர் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,37,363 வருது. இதுவே கிருஷ்ணகிரி ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,44,134 வருது. நெக்ஸ்ட் மூணாவது மாடல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் iQube செலிப்ரேஷன் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,19,628 வருது. அதுவே கிருஷ்ணகிரியில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,25,036 வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓலா S1X. இதோட கீ ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 160 mm கொடுத்துருக்காங்க. ரைடிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் பர் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் போகும். சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 6.5 ஹவர்ஸ் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் ஃபுல் ஆகும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுக்கும். மோட்டார் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் மோட்டார் கொடுக்கும். பேட்டரி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லி அயான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோவாட்ஸ் ஹவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. வீல் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் இருக்குது. இந்த 3மே தனித்தனியாக உங்களுக்கு ப்ரைஸ் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு ஓலா X1X 2 கிலோவாட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 74,999 வரும். அதுவே கிருஷ்ணகிரியில் ஆன் ரோடு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,803 வருது. இதில் செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓலா S1X 3 கிலோவாட்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 87,999 வரும். அதுவே கிருஷ்ணகிரி ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,035 வருது. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓலா S1X ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 94,999 வருது. அதுவே ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 99,160 வருது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் சிட்டாக். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். இதோட ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 153 கிலோமீட்டர் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் போகும். டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 கிலோமீட்டர் ஹவர் கொடுக்கும். பேட்டரி டைப்னு பார்த்தீங்கன்னா லி அயான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கிலோவாட்ஸ் ஹவர் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் புஷ் பட்டன் அவைலபிளாக இருக்குது. வீல் டைப்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயர் டைப்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வாரண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டரி வாரண்ட்டி. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் சிட்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 வித மாடலில் இருக்குது. அந்த 2 வித மாடலுக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள். சிட்டாக் 3502 பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,20,000 வருது. அதுவே ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 1,29,260 வருது. நெக்ஸ்ட்டு சிட்டாக் 3501 பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 1,32,000 வருது. அதுவே ஆன் ரோடு ப்ரைஸ் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா 1,41,466 வருது. நெக்ஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஏத்தர் 450X அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ரைடிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர் கொடுக்கும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 km/h கொடுக்கும். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 108 kg வருது. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 100 ஆகிறதுக்கு 4.3 hours ஆகும். சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 780 mm கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 kW கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ப்ரைஸ் கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏத்தர் 450X 2.9 kWh பார்த்தீங்கன்னா 1,56,175 வருது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X 3.7 kWh பார்த்தீங்கன்னா 1,66,781 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வருது. தேர்டு பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X 2.9 kW ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,73,175 வருது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X 3.7 kWh பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல் 1,86,781 வருது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். வீடியோஸ் அவ்வளோதாங்க. பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2025 இந்த 5 ஸ்கூட்டி தான் பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்கள் உங்களோட மோட்டிவேஷனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏதோ வீடியோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. தேங்க்யூ.